நம்ம வீட்டில் நார்மலான அரிசியில் சாப்பாடு செஞ்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்ருப்போம். அதுவே கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வாஷ் பண்ணாமல் அப்படியே தண்ணி ஊற்றி 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. பொதுவாக அரிசி ஊறுறதும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம். ஆனால் கருப்பு கவுனி அரிசியில் மட்டும் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே அதே தண்ணியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்கு வந்து சேரும். இப்போ 8 மணி நேரம் தண்ணியில் அரிசி ஊறினதுக்கப்புறம் குக்கரில் அந்த அரிசியை போட்டு அதே தண்ணியை ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நார்மலாக ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா தான் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதில் நான் இன்னைக்கு கொஞ்சம் புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லைனா வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அயன், ஃபைபர் போன்ற எல்லா ஊட்டச்சத்துமே கிடைச்சிரும். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்களுக்கு இதே மாதிரி 100% நேச்சுரலான கருப்பு கவுனி அரிசி வேணும்னா நம்ம மைஹாராஸ் ஃபார்ம் வெப்சைட்டில் செக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிடுவோம். தேங்க்யூ.